வணக்கம். தாவேகாவுடைய இந்த ஆட்சியிலே லஞ்சம் ஆரம்பிச்சாச்சுங்க. அதாவது விஜயின் ஆட்சியிலும் லஞ்சம் துளிர்விட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கிற மாதிரி தான் பேசியிருக்கிறாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோடு சேர்ந்து நாளைக்கு சட்டமன்றம் ஆரம்பிக்க போகுது 17ஆம் தேதி. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஒரு கருத்தை சொல்கிறேன். இன்னைக்கு தேவையில்லாமல் உதயநிதி இந்த வழக்கறிஞர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு அண்ணா அறிவாலயத்தில் ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அங்கே அவர் பேசின அந்த விஷயம் அது எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த வாயை கொடுத்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது. சரி, அதை பற்றியும் பார்ப்போம். முதல்ல நம்ம அண்ணாமலை மேட்டருக்கு வந்துடுவோம். அண்ணாமலை சொல்லியிருக்கார் இல்லையா, தாவேகாவுடைய ஆட்சியில் லஞ்சம் துளிர்விட ஆரம்பிச்சிருக்குங்க. இதெல்லாம் நான் ஒரு வருஷம் கழித்து சொன்னால் அந்த நேரத்தில் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது கைமீறி போயிடும். அதனால தான் நான் இப்போவே சொல்கிறேன். விஜய் லஞ்சத்தை ஒழிப்பதற்காக முயற்சி பண்ணுறாரு. ஆனால் விஜய் கட்சியுடைய தாவேகா அமைச்சர்கள் லஞ்சம் வாங்கிறத அவங்க விரும்புகிறாங்க. மெயினாக அது லஞ்சம் அவங்களுக்கு தேவையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஏன் தேவையாக இருக்கு? விஜயுடைய அமைச்சர்களுக்கு லஞ்சம் எதனால் தேவையாக இருக்கிறது அப்படின்னும் அண்ணாமலை சொல்கிறாரு. அதாவது இந்த அமைச்சர்கள்லாம் என்ன சொல்கிறாங்களா, லஞ்சம் கேட்கும்போது நாங்கள் ஓட்டுக்கு பணம்லாம் கொடுத்து ஜெயிக்கலைங்க. அது உண்மைதான், நாங்கள் பணம்லாம் கொடுக்கல. ஆனால் நாங்கள் இந்த எலெக்ஷனில் போட்டியிடுறதுக்காக நிறைய சொந்த காசு கடன்லாம் வாங்கி செலவு பண்ணி தாங்க எலெக்ஷனில் போட்டிக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு நிறைய செலவு இருந்ததுங்க. அதனால் அதையெல்லாம் மேக்கப் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் லஞ்சம் தேவை இருக்குங்க. ஒரு 2%லேருந்து 4% வரைக்கும் சில விஷயங்களுக்கு எங்களுக்கு லஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இருக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும், அதாவது தலை அப்படின்னு நான் சொல்கிறது அந்த தலைமை விஜய்க்கு கண்டிப்பாக லஞ்சம் தேவை இருக்காது, அதை வாங்கவும் மாட்டார். ஏன்னா அந்த அவசியம் அவருக்கு இல்லை. பணத்தை நல்லா பார்த்துட்டாரு, பணம் சேர்த்து வச்சிருக்கிறாரு, அவருக்கு தேவையான பணம் இருக்குது. இதுக்கு மேலே பேரெல்லாம் அசிங்கப்படுத்திக்கிட்டு ஃபஸ்ட்டு அவரால் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியாது. அந்த ஒரு மனுஷனுடைய அந்த இயல்புக்கு கண்டிப்பாக லஞ்சம் வாங்குகிற அந்த மாதிரி செயலாம் விஜய் செய்ய மாட்டார். அது நம்ம 100% நம்பலாம். ஆனால் கூட இருக்கிறவங்க எல்லாருமே லஞ்சம் வாங்காமல் விஜய் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டுலாம் கண்டிப்பாக அரசியலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. இப்போது இந்த 108 பேரில் 107 பேரில் அதில் விஜயை நம்ம நீக்கி வச்சுட்டோன்னா ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10-15% பேராவது லஞ்சம் வாங்கலாம், நம்ம எப்படியாவது இதில் சம்பாதிக்கலாம், அரசியலில் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களும் இருப்பாங்க இந்த கட்சியில். அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் நாம் ஒரு விஷயத்தில் சந்தோஷப்பட்டுக்கலாம். என்ன அப்படின்னா, அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா 2%லேருந்து 4% லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது லஞ்சம் தான். ஆனால் அந்த அமௌண்ட் கம்பேரிங் டு நம்ம திமுகவுடன் கம்பேர் பண்ணால் 10 மடங்கு கம்மி. அவங்க 40%, அவங்களுடைய கமிஷன் 40%, தாவேகாவுடைய அது 4% அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அவர் கையில் ப்ரூஃப் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு அக்கறையுடன் பேசியிருக்கிறார் அண்ணாமலை. இதை ஒரு குற்றச்சாட்டு வைக்கணுமே, தாவேகா அரசை அவமதிக்கணுமே அப்படின்றதுக்காக பேசுன மாதிரி தெரியல. ஒரு அக்கறையுடன் பேசியிருக்கிறாரு. ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சுலாம் இந்த மாதிரி அது ஒவ்வொருத்தராக வாங்க ஆரம்பித்தாங்கன்னா அப்புறம் அது அடுத்தடுத்த அமைச்சர்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும், எம்எல்ஏங்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த லஞ்சம் அப்படியே அது கேன்சர் மாதிரி பரவ ஆரம்பிச்சிடும் அந்த கட்சிக்குள்ளே. அதனால் அவர் இப்போ ஆரம்பத்திலே சொன்னது நல்லது தான். ஒருவேளை விஜய்க்கு தெரியாமல் கூட இந்த மாதிரி ஏதாவது நடக்குதுன்னா இன்னைக்கு விஜய்க்கு நெருக்கமானவர்களை எல்லாம் அழைச்சி இந்த மாதிரி லஞ்சம் ஏதாவது கேட்குறாங்களா அப்படின்றத பற்றி கண்காணிக்க சொல்லலாம். ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பொறுப்புள்ள ஒரு கட்சி தலைவராக தான் அண்ணாமலை இந்த விஷயத்தில் செஞ்சிருக்கிறாரு. கண்டிப்பாக பாராட்டணும். ஒரு ஆட்சி நல்ல முறையில் நடக்கணும் அப்படின்ற ஒரு அக்கறையில் அவர் சொன்ன மாதிரி இருந்தது. ஆனால் அது 2% இருந்தாலும் சரி, 4% இருந்தாலும் சரி, இல்லை 0.001% இருந்தாலும் லஞ்சம் தான். அது யார் வாங்கினாலும் தப்பு தான். அந்த மாதிரி ஆசையில் இப்போ யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பாக அதை விஜய் கண்டுபிடிச்சார்னா இந்த ஆட்சியில் அவங்களுக்கு இடம் இருக்காது அப்படின்றத மட்டும் நாம் நம்பலாம். இது நடக்காது, இந்த மாதிரி கேட்டிருக்க மாட்டாங்க அப்படின்றதையெல்லாம் கண்டிப்பாக யாரும் சொல்ல முடியாது. கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 108 பேரில் எல்லாருமே விஜயாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. 1-2 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டில் சில % உண்மை இருக்கலாம் அப்படின்றதும் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த லஞ்சம் அப்படின்ற கேன்சர் தாவேகாவிலும் படராமல் இருப்பதற்கு சிஎம் விஜய்
கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சரி, அடுத்தது உதயநிதி இன்னைக்கு அறிவாலயத்தில் வழக்கறிஞர்களை எல்லாம் அழைச்சி அவர் மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சிருக்கிறாரு. மெயினாக நாளைக்கு சட்டமன்றம் கூடும்போது இன்னைக்கு தேவையில்லாமல் ஒரு வேலையை தான் செஞ்சுருக்கிறாரு நம்ம உதயநிதி. ஏன்னா தஞ்சாவூரில் அவர் பேசுனதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க பாருங்கள், 2ஆம் தேதி ஆகஸ்ட் 2 அப்படின்னு நினைக்கிறேன். 8 மணிக்கு அவர் வீட்டுக்கு போலீஸ் வந்து அதுக்கப்புறம் 10:30 11 மணிக்கு கூட்டிகிட்டு போனாங்களா. ஸோ இந்த விஷயத்தை அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவர் பக்கம் எந்த தப்பும் இல்லை, எல்லா தப்பும் செஞ்சது தாவேகா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி மக்களுக்கெல்லாம் அதை தெரியப்படுத்துகிற மாதிரி தான் இந்த வழக்கறிஞர்கள் முன்னாடி அவர் பேசியிருக்கிறார். உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா, காலையில் 8:15க்கு போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்க, அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, என்னை கைது பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அப்படி நான் என்ன தப்பாக பேசிட்டேன், இந்த மாதிரி கைது பண்ணுறதுக்காக போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. நான் பேசுனது என்னென்னு ஒவ்வொன்றா யோசித்து பார்த்தபோது டம்மி முதலமைச்சர்னு சொல்லியிருக்கேன், கேடுகட்ட அரசு அப்படின்னு சொல்லியிருக்கேன், மானங்கட்ட அரசுன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கெல்லாம் என்னை இவங்க கைது பண்ணாமல் காவிரி ஆற்றுல தண்ணி வரல அப்படின்னு சொன்னதுக்காக தான் என்னை கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அதாவது உதயநிதி அவருடைய பேச்சிலேயே ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று தாவேகா அதாவது விஜய் அரசுக்கு கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, நான் டம்மி முதலமைச்சர் அப்படின்னு சொன்னதுக்காக என்னை அரெஸ்ட் பண்ண வரல, நான் கேடுகட்ட அரசு மானங்கட்ட அரசு அப்படின்லாம் சொன்னதுக்காக என்னை அரெஸ்ட் பண்ண வரல, நான் காவிரி ஆற்றுல தண்ணி வரல அப்படின்னு அவர் எப்படி அந்த தண்ணி அப்படின்றது என்ன மனசில் வச்சுக்கிட்டு சொன்னார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது உலகமே பார்த்தது அந்த நேரத்தில் என்ன நடந்தது, எப்படி அந்த ஒரு வார்த்தையை அவர் விட்டார் அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அப்போது தாவேகா அரசு வந்து நீ டம்மி முதலமைச்சர், கேடுகட்ட அரசு மானங்கட்ட அரசு அப்படின்லாம் சொல்லியும் அதுக்காக அரெஸ்ட் பண்ண போலீஸ் வரல அப்படின்னும் போது விஜயோடைய ஆட்சியில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அப்படின்றத உதயநிதியே சொல்கிறார். அதாவது பேச்சுரிமை இருக்குது, நீ வந்து கேடுகட்ட அரசுன்னு சொல்லலாம், டம்மி முதலமைச்சர்னு சொல்லலாம், உனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி தான் உதயநிதி சொல்கிறார். ஆனால் உன்னை எதுக்கு அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்றது, அதாவது உங்களை அந்த காவிரி ஆற்றுல தண்ணி வரல அப்படின்னு சொன்னதுக்காக தான் என்னை அரெஸ்ட் பண்ண வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்தை எதுக்கு வழக்கறிஞர்கள் முன்னாடி உதயநிதி ரீக்ரியேட் பண்ணி அதில் கொஞ்சம் பொய்யெல்லாம் சேர்த்து சொல்லணும் அப்படின்ற அவசியம் என்ன இருக்குன்னு தெரியல. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நாளைக்கு சட்டமன்றம் கூடும்போது உதயநிதியை விட்டுடலாம்ப்பா, அந்த ஆள் பாவம் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு, ஏற்கனவே திமுக தோத்த சோகத்தில் இருப்பாங்க, அவரை பற்றி அதிகமாக பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி தாவேகா இருந்தால் கூட இன்னைக்கு உதயநிதியுடைய அந்த பேச்சுக்கு பதிலடி கொடுக்கணும் இல்லையா, சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி நாளைக்கு இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி சரியான ஸ்கிரிப்டோட தாவேகா வருவாங்க, போட்டு உதயநிதியை கிழின்னு கிழிப்பாங்க. இது வந்து அதுதான் இன்னைக்கு வாயை கொடுத்து நாளைக்கு புண்ணாக்கிக்கிற மாதிரி தான். நாளைக்கு சட்டமன்றம் கூடுது, ஏற்கனவே தாவேகா சரியான டாமினேஷன் சட்டமன்றத்துக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சமாளிக்கவே முடியல திமுகவாலையும் அதிமுகவாலையும். ஏற்கனவே ஏவாவேலுலாம் லைவ் வேண்டாம் அப்படின்னு கதறாரு இல்லையா. அப்படி இருக்கும்போது சட்டமன்றம் கூடுறதுக்கு முன்னாடி நாள் நீ டம்மி முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி கேடுகட்ட அரசு மானங்கட்ட அரசு அதெல்லாம் கூட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், உனக்கு பேச்சுரிமை இருக்குது, நீ பேசு பரவாயில்ல, உன்னை நாங்கள் கண்டுக்கல அப்படின்ற மாதிரி விட்டுடலாம். ஆனால் நீங்கள் தஞ்சாவூரில் காவிரியில் தண்ணி வர்றதை பற்றி தான் நாங்கள் பேசணும் அப்படின்னு அவ்வளோ பெரிய பூசணிக்காவை எடுத்து சோத்தில் மறைச்சா சும்மா விடுவாங்களா? உதயநிதியுடைய அந்த அரெஸ்ட்டை ரொம்ப கிண்டலாக கேலியாக இன்றைக்கி உதயநிதி பேசுனதுக்கு நாளைக்கு அவருக்கு கண்டிப்பாக இருக்குது கச்சேரி. நமக்கு ஈக்குவலான எதிரியாக இருந்தால் கூட ஓகே, சண்டை போட்டுக்கலாம். சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய டாமினேஷன் பயங்கரமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி எதுக்கு உதயநிதி வழக்கறிஞர்கள் முன்னாடி இப்படி பேசணும், நாளைக்கு எதுக்கு வாங்கி கட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சட்டமன்றம் கிட்டத்தட்ட ஆரம்பிக்கிற நேரம் ஆயிடுச்சு. பார்க்கலாம் எப்படிலாம் தாவேகா உதயநிதியை வச்சு செய்கிறாங்க அப்படின்றத. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அனஸ்டூடெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, முடிஞ்சால் லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.